இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு போர்க்களம். இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு போர்க்களத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. போர்க்களம் என்ன, யார் வெற்றி யார் தோல்வி, இதான் பிரச்சனை. இப்ப நான் வரும்போது கூட பார்த்தேன், கை 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 என கட்சி வந்தான். ஏற்கனவே போட்ட கையை காணா எம்பி. இந்த கடலூர் சாதகர் நினைக்கிறேன், ஏற்கனவே எம்பி ஒருத்தருக்கு போட்டீங்க கை கைன்னு, அந்த கையை காணா. 2 வருஷம் ஆச்சு. இப்ப 2வது 3வது கை 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 கைன்னு வராங்க. எல்லாம் வாக்காளர் பெருமக்கள்லாம் இதுல ஒரு நல்ல செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கைக்காரு கூட நம்ம மேயர் வராரு கூட அருமையா ஓட்டு விடும். ஒண்ணு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு வேலை கம்மியா போச்சு. யாரு வராரு பாருங்க, கடலூருடைய மேயர் வீட்டுக்காரு வரார் ஓட்டு கேட்டு கைக்கு. நீங்க இருக்கிறவங்கலாம் முட்டாளா இருக்கிற ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டு கடலூர் இன்னைக்கு கடலூர் மாநகரம் இன்னைக்கு சந்தி சிரிக்குது. இன்னைக்கு இங்க இருக்கிற மஞ்சக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள், இங்க இருந்து பெரிய வியாபாரிகள் இங்க இருக்காங்க. ஆண்டாண்டு காலமா நான் இந்த பகுதியில பிறந்த காலத்துல இருந்து, எங்க அப்பாவை இந்த சுடுகாட்டுல போய்ச்ச காலத்துல இருந்து பாக்குற இந்த மஞ்சள் பகுதியில இங்க ரமேஷ் அம்மா ராதா அம்மா காலத்துல இருந்து இன்னும் இந்த கல்யாண சுந்தரம் எப்ப இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தாரோ, அவர் எப்பெல்லாம் இருந்தாரோ அப்ப பாக்குறோம். எங்களுக்கு பல தொழில கத்து கண்ண கல்யாணம் தான் நாங்க வளர்ச்சியில எல்லாம் சொல்லணும். அப்படியாப்பட்ட இந்த கடலூரை இந்த புலிசை சந்திரகாந்த் திருப்பாப்புலியில கதாநாயகன் வயசாகி போச்சு, டை அடிச்சுட்டாருங்க, வயசு ஆகல. எவ்வளவு நாங்கள் இன்னல்களையும் போராட்டத்தை சந்திச்சோம். இந்த கட்சி எப்படி எல்லாம் இருந்தது, எத்தனை ஆளுங்கட்சியை பார்த்திருக்கோம், எத்தனை எதிர்கட்சியை பார்த்திருக்கோம். இன்னைக்கு இருக்கிற நிலைமை கடலூர் மாநகராட்சி சீர்திருக்குது. சீராக்கி சீராச்சிருக்குது. கொல்ல 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 இன்னைக்கு இருக்கிற நிலைமை. இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டு எங்க இருந்த பஸ் ஸ்டாண்டு, இது திருப்பாவளி பஸ் ஸ்டாண்டு அங்க இருந்தது. அந்த பஸ் ஸ்டாண்ட இட வசதி பத்திரம் சொல்லி இங்க கலெக்டர் ஆபீஸ் யார் கொடுத்தது, MC சம்பத். அதுக்கு பக்கத்திலேயே கிட்டத்தட்ட 18 ஏக்கர், இது வரலாறு அவங்க சொல்றேன். 18 ஏக்கரை அங்க என்ன பண்ணா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த 18 ஏக்கர் இருக்கிறதுக்காக மாற்று இடம் கொடுத்து அது அரசாணை பெற்று, அந்த அரசாணை மூலமாக கடலூர் மாநகராட்சிக்கு இது கடலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் உபயோகப்படுத்தணும்னு சொல்லி முட்டா பசங்களை, அறிவில்லாத பசங்களை ஜீவோ போட்டு நகராட்சியில கொடுத்துட்டோம், தீர்மானம் போட்டு. இதை விட என்ன செய்ய முடியும்? படிச்சு எவனாவது படிச்சிருந்தா அந்த ஜீவோவை பாருங்க. அறிவே இல்லாத ஒண்ணு ஆட்சி கொடுத்தீங்கன்னா என்னங்க நடக்குது? எங்க அரசாணைங்க இது வாயாலையில அதுல போய் பார்க்கு காமிக்கிறான். பார்க்கு அவன் குடிச்சிட்டு, ஏற்கனவே குடிச்சிட்டு அவன் சாரா மஞ்சள் பகுதியில குடிச்சிட்டு போய் பார்க்கல போட்டு சாவிடான்றான். அறிவு சொந்த அறிவு வேணாமாங்க, மக்களுடைய பயன்பாடுங்க. அது எப்படியாப்பட்ட இடங்க அது? கடலூர் பஸ் ஸ்டாண்ட் அங்க வந்தா எப்படி இருக்கும்? இந்த மஞ்சள் நகர் பகுதி எப்படி இருக்கும்? இங்க இருக்கிற தோழர்கள் எப்படி இருக்கும்? இங்க இருக்கிற தொழில் எப்படி இருக்கும்? இந்த பகுதி எப்படி இருக்கும்? நாசமா போனவனும் கொண்டு போயிட்டாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, நாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி கடலூர்ல சட்டமன்றத்துல MC சம்பத் 10,000 ஓட்டு ஈடுகின்ற போது JCB வச்சு பஸ் ஸ்டாண்ட் அங்க எடுத்து வைத்த விட மாட்டான். ரீடிங் போகுது, அண்ணா திமுக ரீடிங் போகுது, சம்பத் JCB போகும் பார்த்தாங்க. பஸ் ஸ்டாண்டு அங்கேயேதான் வரும். ஏற்கனவே கருணாநிதி அங்க சென்னையில தலைமையகம் கட்டினார். சென்னை தலைமையகத்துல கட்டி பல கோடி கொள்ளையடிச்சு ஊழல் பண்ணி தலைமையகம் கொண்டாந்தார். ஆனா புரட்சி தலைவி அம்மா, சிங்க தலைவி, தங்க தலைவி தலைமையகம் இங்க வேவாது. எங்க தலைமையகம் இருந்து அதே இடத்துல தலைமையகம் கொண்டு வந்த தலைவி அந்த அம்மா. அந்த இடத்த எங்க கொடுத்தாங்க? ஹாஸ்பிட்டலுக்கு ஒதுக்காச்சு. ஆனா இன்னைக்கு எம்பதூர்ல கட்டுற பஸ் ஸ்டாண்டு முந்திரி கொட்டை வடிக்கிறதுக்கு, நெல்லு குடுவதற்கு, விவசாய மக்களுக்கு பயன்படுத்துவோம். இதான் உண்மை. இது எந்த மாற்றம் கிடையாது. ஒரு பஸ் ஸ்டாண்டுக்காக ஒரு மாநகராட்சி தீர்மானம் போட்டு ஒரு அரசாணை கொடுத்து ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு அங்க போர்டு வச்சு பூஜையும் போட்டு முடிஞ்சு வச்சு ஆட்சி போயிட்டு, ஆட்சி போன உடனே நீங்க என்ன பண்ணணும்? பஸ் ஸ்டாண்டை கட்டுங்க. யாரு கொடுத்தா, யார் விட்டு பணமா இருந்தா மக்களுடைய பிரச்சனை. குறிஞ்சிப்பாடி தொகுதியில மந்திரி, MLA, குறிஞ்சிப்பாடி பஸ் ஸ்டாண்டு, வடலூர் பஸ் ஸ்டாண்டு, கடலூர் பஸ் ஸ்டாண்டு எல்லாத்தையும் கொண்டு போடுறாங்க. ஒரு மந்திரி பேரு MRK பன்னீர்செல்வம்.
இந்த சம்பத்துக்கு நீங்க மந்திரி பாக்குறீங்க, ஓட்டு போட்டீங்க முடியுங்க. சும்மா வாரத்துல சுத்தி சுத்தி வருவார். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த கடலூர் மக்கள் இப்ப ஏதாவது மந்திரி பாத்தீங்களா? சுற்றுலா மாதிரியே பூட்டி வச்சு காணுவார். இங்க யாரு மந்திரி தெரியுமா? மேயரு மந்திரி, மேயர் வீட்டுக்காரு மந்திரி, மேயர் பிள்ளைங்க மந்திரி. நகராட்சிக்கு 4 மேயர், தமிழ்நாட்டுக்கு 5 முதலமைச்சர். இது நாடு உருப்படுறது. வரி வரி வந்து போறதுக்கு என்ன சட்டம்னா வரி கேட்டுங்க. ஒரு இடத்துக்கு வரி போடணும்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய அளவையில கூட்டிட்டு வந்து அது எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கு இடம் இருக்கு பத்திரத்தை பார்க்கணும். அது எவ்வளவு பில்டிங் கேட்டுக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு வரி போடணும். ராவணராவ் வந்தா வரி போட்டான். கடைக்காரங்களாம் இன்னைக்கு மளிகை கடையெல்லாம் ரொம்ப பேர் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, அண்ணா அந்த வரியை பத்தி பேரு. ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் மீட்டரை வச்சுக்கிறது, அளக்குறான். இவ்வளவு போடு அவ்வளவு போடு, கொல்ல 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 வரி கட்டுறியா ஜேசிபி போய் அந்த கடை எவ்வளவு பெரிய கடை இருந்தாலும் தோண்டி விடுறது. எந்த காலத்துல இருந்து நடந்தது? எந்த காலத்துல இருந்து ஜனநாயக நாயகத்துல ஓட்டு போட்ட மக்களே சிந்திங்க. ஜேசிபி என்பது ஒரு கடை தொழிலதிபர், வேற கடை பேர் சொல்லக்கூடாது. நீங்க போய் நோண்டுறீங்க. ஒரு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? யாரு கொடுத்தது? கடலூர்ல ஒரு மாநகராட்சியில ஒரு மாமன்ற உறுப்பினர் ஜெயிக்கிறதுக்கு வக்கு இல்லாதவனுங்க தோக்கச்சம் இல்லை. நாங்க தோக்கச்சம் பாருங்க ஏன் பார்த்து பண்ணிட்டான். எட்டு அளந்தான் 3 லட்சம் போட்டான் வரி. போடுறா மோன நீ எவ்வளவு போடு, எங்களுக்கு தெரியும் வரி எப்படி குறைக்கணும்னு. கவுன்சிலர் நிக்கிறீங்க, தோத்துட்டான். இன்னைக்கு கை 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 ஓடி கட்டு வர்றாரு. எந்த மூஞ்சாச்சு ஓட்டு போறது உங்களுக்கு? இந்த மக்கள் எல்லாம் செத்து விடுவாங்க. நீங்களா ஆட்சிக்கு வந்தா மறுபடியும் சாகணும். நாங்க மக்கள் வாழத்துக்கு ஆட்சிக்கு ஓட்டு போடுறது கேட்கிறோம். அவன் கைக்கு குடும்பம் வாழ்த்து ஓட்டு கேட்கிறோம். மக்கள் தான் சிந்திக்கணும். கைக்கு போட்டா அந்த குடும்பம் வாழும், ஸ்டாலின் குடும்பம். எட்டலைக்கு ஓட்டு போட்டா இந்த நாடு வாழும், இந்த மக்கள் வாழும், இந்த ஊர் வாழும். இந்த கடலூர் எப்படி வரவேற்பு, எப்படியாப்பட்ட பெருமை வாய்ந்த ஊர் இது. இந்த பெருமை வாய்ந்த ஊருக்கு எவ்வளவு அநீதி எடுக்கு தெரியுமா? மைதானம், தங்கராஜ் மோதியார் கொண்டாந்த மைதானம், அந்த மைதானத்தை பாக்ஸ் ஆக்கிட்டானுவார். கேட்டா உனக்கு யாரும் இந்த அதிகாரம் கொடுத்தது? மைதானத்துக்கு தவிர வேற எதையுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாநகராட்சியில ஒரு தீர்மானம் போட்டு ஒரு ஜீவோ இருக்க, அரசாணை இருக்க. பாத்தீங்களா? எதையும் கிடையாது. காம்பவுண்ட் போட்டான். நான் கோர்ட்ல போய் தடை வாங்கி வச்சிருக்கோம். சரி, அதுதான் போட்டோம். இந்த மஞ்சக்குப்பம் மார்க்கெட் கல்யாண சுந்தர போய் மீன் வாங்கி வீட்டுக்கு கொடுத்த மார்க்கெட் போயிட்டு கல்யாண சுந்தர கம்மல் இருக்காரு. ஏன்னா அவர் யாரு சொந்தக்கார வேண்டி தெரியல. போய் சட்டையை பிடிச்சி கேட்கல. போனீங்களா? சரி, ஒரு கடைக்கு இடிச்சிங்க, அந்த கடைக்காரருக்கு தானே கொடுக்கணும். ஏற்கனவே பஸ் ஸ்டாண்ட்ல இடிச்ச கடைய அந்த கடை வச்சிருந்தவன் எவ்வளவு பாதிச்சா, எவ்வளவு கஷ்டம், அப்படியே அந்த கடைக்காரருக்கு கொடுத்தோமே. யாரும் வெளியால ஏழை கொடுக்கலையே. ஒரு கடையை எடுக்கணும்னா 10 லட்சம். ஓட்டி மீன் மார்க்கெட்டு தவற 8 அடி. சுடுகாட்டுக்கு போன கூட 6 அடி எடுக்கணும். அது 2 அடி எக்ஸ்ட்ரா தான் ஓடணும். 8 அடிக்கு ஒரு கடை. 10 லட்சம் கூலி. அவ தாலி அறுத்துட்டானுங்க. எவ்வளவு ஆயிரத்து தெரியல. என்ன பண்ண போறாங்க அந்த பணத்தை வச்சுக்கிட்டு? ஓட்டி மணி கொண்டு நீங்க எல்லா நிலவும் அப்படி இருக்கு, போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல மார்க்கெட், திருப்பாப்புலி மார்க்கெட் எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் யாத்திரீங்களா? வெளியாள் கிடையாது. எல்லாமே மேயருடைய பிள்ளைங்க. மேயர் வீட்டுக்காரு, மேயர் அம்மா மேற்பார்வை. அடிக்கிற கொஞ்சம் நெஞ்சு இல்லைங்க. வாக்காளர் பெருமக்களாகி நீங்களா வாக்காளர்கள். இங்க இருக்க மஞ்சள் பகுதியில் இருக்கிற வியாபாரிகளா நீங்க எல்லாம் பார்த்து ஓசப்பட்டு போடுங்க. போடுற ஓட்ட ஒண்ணு நீங்க ரெட்டலையில போட்டீங்கன்னா எதிர்காலம் உண்டு, வாழ்வு உண்டு. உங்க சொத்து உங்கள்கிட்ட இருக்கும், குடும்பம் இருக்கும், மானம் இருக்கும், மரியாதை இருக்கும். தப்பி தவறி வேற எதுக்காக ஓட்டு, எவ்வளவு ஓட்ட விசில் அடிக்கிறான்னு சொல்லிட்டு, எவ்வளவு ஓட்ட கையை காட்டுறான்னு சொல்லிட்டு ஓட்ட போட்டு நாசமா போய் இந்த நாடு வீணா போயிடும். தயவு செய்து வாக்காளர் பெருமக்கள் நீங்க சிந்தித்து தேர்தல் வந்து ஒரு முக்கியமான தேர்தல். யாரா இந்த பேச்சுல இந்த கடைக்காரங்க வியாபாரிகளாம் கேட்டிருப்பீங்க. ஒரு முக்கியமான தேர்தல். நம்மளுடைய சொத்து, நம்முடைய உடைமை எதுக்குமே பாதுகாப்பு இல்ல. 2 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லைங்க, 14 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லைங்க. இந்த போலீஸ் நிக்கிற அந்த போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. போலீஸே அடிக்கிறானுவ, சட்டத்தை அவனே எடுத்துக்கிறாரு கையில. கஞ்சா எவன் பாய்க்கு கஞ்சா இருக்கு, நடக்க முடியல, வீட்டுக்கு ராத்திரில போக முடியல. இந்த லட்சத்துல 14 கிலோமீட்டர்ல பஸ் ஸ்டாண்டு. எப்படி இந்த குடும்பம் இந்த ஊர் வாழுது? இந்த ஊருக்கு பெருமை என்ன? ஒரு பஸ் ஸ்டாண்டு. அதுவும் போச்சுன்னா எங்க போறது? கடலூர், கடல் கரை, கடல்ல போய் எல்லாம் பட்டு வெட்டான். இதான் நடக்கும். நீங்க ஆட்சிக்கு, இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும். இந்த ஆட்சி என்பது மக்கள் ஆட்சி இல்ல, கருணாநிதியுடைய குடும்ப ஆட்சி. ஏங்க மக்களுடைய வரி பணத்துல
எந்த ஊருக்கு போனாலும் எந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலும் குழந்தைங்க பார்த்தா கூட அழுகுற முகத்தை, கருணாநிதியுடைய முகத்தை, அந்த சிலைய அங்க போய் வச்சுட்டான். எங்க பார்த்தாலும் கருணாநிதி சிலை தான். கருணாநிதி கடல்ல போய் பணம், அதுக்கும் கடல் பறிப்பணம். எங்க பார்த்தாலும் வெங்கல சிலை, எந்த ஊருக்கு போனாலும் வெங்கல சிலை. நேரு டிராமாவை திருட்டு பையன் நேரு, கொள்ளக்கார பையன் அவன் சிலை, எல்லா மந்திரி சிலை. ஏன்னா அந்த கருணாநிதி பிறந்து அந்த திருட்டு ஏரியா கருணாநிதி பிறந்தால இந்த நாடு குட்டிச்சாரா போச்ச. அன்னைக்கே இந்த டிடிஆர் திருட்டு ஏறினோட முடிச்சு கழுத்து அடி அடிச்சுதான் இந்த தமிழ்நாடு உருப்பிட்டுருக்குமே. கோபாலபுரம் ஒண்ணு இருக்கு சென்னையில இருக்கிறதுல ஆட்டோ ஓட்டிங்க இருக்குல்ல, ரொம்ப பாருங்க தெளிவா தான் பேச சுத்த தமிழ்ல. கோபாலபுரம் சென்னையில, அந்த கோபாலபுரத்துல ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. அது மட்டும்தான் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. மீது கோபாலபுரத்துல இருக்கிற அத்தனை வீடு வாசல் ஸ்டாலின் குடும்பம், பொண்டாட்டி, ஓப்படியா, நாத்தனாரு, மருமக குடும்பம், நாசமா போன குடும்பம் பூரா கோபாலபுரம் தான் ஆக்கிரமிச்சான். இது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த பாருங்க, நல்லா பாருங்க, நீ ஸ்டாலின் மனு தாக்கல் பாருங்க, காரே இல்லை அவருக்கு. இப்ப அம்மா பேசுனா காரே இல்லை அவருக்கு. எவ்வளவு நாட்டுல ஏமாற முடியுமா? 5 கோடி கார்ல போறான் அவன் முதலமைச்சர், 5 கோடி கார்ல போறான். வெறும் பேப்பர் தேர்தல் கமிஷன்ல மனு போட்டு அப்டேட் போட்டிருக்கான். 10,000 ரூபாய் கையில இருக்கு, 70,000 ரூபாய் பேங்க்ல இருக்கு. காரு சொந்தமா இல்ல. மக்கள் ஆகிய நீங்க சிந்திக்க வேணும். சிந்திங்க. இன்னைக்கு சோடா கடை வச்சு பீடா கடை வச்சு இங்கே போயிட்டான். ஆனா திமுக அடிமட்டத்தில் இருந்து கருணாநிதி ஸ்டாலின் கத்தி கலைஞர் கத்தி உதயநிதி கத்தி. ஆனா அவன் நஷ்டம். திமுகவில அடிமட்ட தொண்டர்கள் யாரும் இன்னைக்கு திமுக ஓட்டு போட கை கொண்டு தயாராக இல்லை என்ற தகவல் எங்களுக்கு தெரியும். ஆகையினால வெத்தலைக்கு ஓட்டு போட்டா திமுக காரணம் வாழலாம், வெத்தலைக்கு ஓட்டு போட்டா விசுறு வாழலாம். ஒருவேளை சொல்றாரு ஒருத்தர் சின்ன புள்ள போட்டி யாருக்கு தெரியுமா? திமுகவுக்கு தாவேக்காகின்றார். தம்பி, தாவேக்கா திமுக, அண்ணா திமுக 31 ஆண்டு ஆட்சி வந்த கட்சி, அனுபவம் வாய்ந்த கட்சி. எங்களுக்கு கொடியும் முடிக்க தெரியும், தடியும் முடிக்க தெரியும். அப்படிதான் எங்க தலைவர் பொறுத்தது வளர்ந்திருக்க கட்சி. நாங்க ஆட்சிக்கு வந்தா தம்பி விஜய பத்திரமா பார்த்துவோம், தப்பி தவறி வராது. காலத்தின் நேரம் மாறி வந்தா விசில போட்டு நச்சுக்கிடுவோம். நாங்க உங்களுக்கு இன்னைக்கு விசுவாசமா இருக்கோம். ஏன் கூட சொல்ற தெரியுமா? விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்கும்போது அந்த விஜய் ரசிகர்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ஆதரவு தெரிவித்தாங்க. நன்றி உள்ள பிள்ளைங்க, படிக்க தெரியாத பிள்ளைங்க. நீங்க எல்லாம் வந்து உங்க தலைவர்கிட்ட எப்படி பேசுறோம், எப்படி வசூல். அண்ணா திமுகவை இவர் கட்சியா நினைக்கிறேன்னு சொல்றேன். அண்ணா திமுக 23ஆம் தேதிக்கு மேல போட்டியில ஓட்டு விட்டா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எடப்பாடி என்பது இந்த நாடு நிரூபிக்குதான் இல்லையா? நாங்க அரசியல் கணக்கு தெரிஞ்சால் கிட்டத்தட்ட 48 ஆண்டுகள் வர்றோம். எனக்கு தெரியும் கணக்கு. ஒரு மக்கள் பல்ஸ் பார்த்தா தெரியும். இப்ப அங்க இருக்கிற மக்கள் அவங்க மனதில் தெரியும் நாங்க பேச தப்பா சரியா, இது நியாயமா பேசுறோமா. பஸ் ஸ்டாண்டு இந்த மந்திரி என்ன பண்ண, ஏன் விட்டாரு இடத்தேர்த்து கொடுத்தாரு, ஜீவ அரசாணை மாத்தி கொடுத்தாரு, அது நகராட்சிக்கு ஒப்படைச்சாரு, எதுக்கு ஒப்படைச்சாரு? செலவு வைக்கிறதுக்கா, உங்க அப்பா தொலை வைக்கிறதுக்கா? பார்க்கு கட்டுறது, பார்க்கு அந்த தேவையா மஞ்சள் கொடுத்துற, அந்த சொத்துடைய மதிப்பு 200 கோடி, அதுல போய் பார்க் வேணுமா? அங்க போய் பாலத்தை பிடிச்சிட்டு அப்படியே படுத்துட்டு அவன் சாவார்த்தா? பார்க்ல போய் விளையாட முடியுமா? பிள்ளைங்க சூழ்நிலை இருக்க முடியுமா? எவ்வளவு கஞ்சா குடிச்சாங்க என்ன முடியுமா? இந்த மாதிரி சிந்திக்க வேணாமாங்க. மக்களுடைய வரி பண்ணுங்க. 200 கோடி சொத்து இன்னைக்கு மதிப்பு. போய் கல்யாணத்துல போய் பார்த்தாரு, என்னப்பா இவ்வளவு அருமையான இடமா இருக்கு பகுதியில, அவரும் பார்த்துட்டு சொன்னாரு. இடம் மட்டமா இருக்கு, ஸ்கொயரா இருக்கு. எவ்வளவு ஒரு பிரச்சனை பாருங்க. மக்கள் பழிவா கூடாது. இன்னைக்கு வராங்க எல்லாம் சொல்றாரு 41 கூட்டணி வச்சிருக்காங்க. கூட்டணி பெரிய கூட்டணி இருக்கட்டும். ஒன்றே ஒன்று சொல்றாங்க, 41 கூட்டணி இருக்கட்டும், 500 கூட்டணி இருக்கட்டும். இந்த பாவ திருமாவள ஒரு ஆள் இல்லைன்னா கட்சி காலிதான். திருமாவள ஒரு ஆள் இல்லைன்னா கட்சி காலி. அவருக்கு 8 சீட்டு கொடுக்குறீங்க. இந்த சுழுத்து பிரேமில போச்சு. விஜயகாந்த் ஆத்மா மணிகாந்த் அந்த அம்மாவை அது போய் 10 வாங்க. கம்யூனிஸ்ட் கஞ்சி 8 எல்லாம் வாங்கி வாங்க. 50 கட்சி கூட வாங்க, எங்கள்கிட்ட இருக்காரு. ஆனா ஒண்ணு, இது வந்து பிஜேபி, இது மோடின்றாங்க. எங்க உலகத்துல போர் நடக்குது, வார் நடக்குதுங்க. இந்திய தேசத்துடைய கொடியை போட்டுக்கிட்டு கப்பல் எடுத்தாந்து டீசல் பெட்ரோல் கொண்டாந்து கொடுக்குறாங்க, மோடி கொடுக்குறாங்க. இல்ல அறிவு இருக்க வேணாமாங்க. எதுக்கத்தாலும்
மோடி என்ன மோடி இது? ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு நாட்டில் பெட்ரோல் விலை 500 ரூபாய், டீசல் விலை 450 ரூபாய். இந்த மோடியில் இந்த காங்கிரஸ் முத்துட்டு எடுத்துட்டு போயிருப்பான். காங்கிரஸ் சும்மா சொல்றீங்க. இலங்கை தமிழுடைய பாவம் சும்மா விடாதவள்ள 7 ஜென்மத்தால் எத்தனை தமிழ் அழிச்சானோ ஒழிச்சானோ இதோட கடலூர்லயும் செத்தான். இனிமே எவனு கை தூக்க முடியாது. கையை தூக்கலாம் 2 ஓட்டு போட்டு கேட்கலாம். வராங்க வீதி வராங்க. மக்கள் பாருங்க. இந்த மார்க்கெட்டை கேளுங்க, இந்த பஸ் ஸ்டாண்டை கேளுங்க, எல்லாத்தையும் கேளுங்க. மக்கள் கேளுங்க. ஓட்டு கேட்க வர்றவங்கள நாங்களே தப்பு கேளுங்க. என்னைக்கு மக்கள் கேள்வி கேட்கறீங்களோ அப்பதான் ஜனநாயகம். நீ என்னைக்கு வாய முடியறீங்களோ ஜனநாயகம் செத்து போய் அர்த்தம். ஜனநாயகத்தை காப்பாற்றோம்னா ஓட்டு போட வரும்போது வாங்க கைகாரு கூட மேயர் ராஜா மேயர் வீட்டுக்காரு நான் பார்த்தேன். பஸ் ஸ்டாண்ட கொண்டு போட்டா கடையை மஞ்சள் வித்துட்ட, ஓட்டியை வித்துட்ட, எல்லாத்தையும் வித்துட்ட. இன்னும் என்ன பாக்கி இருக்கு? மைதானம் விலை போட்டு வைக்கிறியா? என்னடா போட்டவனுக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு காசு? 30,000 ரூபாய், 30 லட்சம் ரூபாய் ஒரு ஏக்கருக்கு. நாங்கெல்லாம் கான்ட்ராக்ட் போய் என்ன பண்ண தெரியுமா? வருவாரு கான்ட்ராக்டர் ஏதாவது ஒரு 2% கொடுத்துருவார். 30% இருப்பார். 1 லட்சத்துக்கு 30% கமிஷன். 10 ஓடினா 3 ஓடி எழுந்தணும். அப்ப என்ன ரோடு இருக்காங்க? என்ன தரம் இருக்கும்? 30 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். இல்லைன்னா பில்லு கிடையாது. எத்தனை காட்ட பில்லு டூ மச் செத்துட்ட. எவ்வளவு பேர் இந்த ஆட்சி செத்தாங்க. அவன் சொல்ல முடியாது தற்கொலை பண்ணிக்கிட்டான். கடன்ல செத்துட்டான். வாழ முடியல. வாழ்வாதாரத்து வழி இல்ல. மக்கள் பட துன்பம் வேதனைகள் கொஞ்சம் நினைச்சீங்க. மீனவ சமுதாயம் கொஞ்சம் யாரும் வாழல. இன்னமோ வந்துட்டு உங்களை காப்பாற்ற உங்க டெபாசிட் வரணும்னு சொன்னா திருமாவளம் நல்லா முடியும். அதான் உங்களுக்கு நீங்க திருமாவளம் என்ன பண்ணாரு? கூட்டணி வச்சிருக்காரு. MP 40 வந்து நீங்க சட்டமன்றத்தில் வந்தீங்க, நீ மாநகராட்சி வந்தீங்க, மேயர் ஆளீங்க, எல்லாம் பண்ணீங்க. என்னாச்சு? காங்கிரஸ் இருக்கா எங்க தெருவில்? எங்க இந்த மஞ்சள் குப்பையில இருந்தா காங்கிரஸ் என்னங்க மேல வேலை விட்டு எங்கிட்ட நாளைக்கு எண்ணிட்டு வைப்பான். காங்கிரஸ் யாருக்கா எண்ணி பாரு. உங்க கூட்டணி கட்சியில் யாராருக்கு எண்ணி பாரு. அதிமுக 2 கோடி கொண்டா இங்க எண்ணி பாரு. அதிமுக எவ்வளவு பேர் இருக்கா பாரு. 1000 2000 பேர் இங்க கட்சி உறுப்பினர் இருக்கான். காட்டு, ஒரு கட்சி காட்டு. திமுக காட்டு, கம்யூனிஸ்ட காட்டு, யார காட்டு. எங்க போனாலும் எங்க தொண்டா எங்க தொண்ட ஊடு சொந்த பந்தா அதிமுக கோட்டை மஞ்சள் வைப்போம். காட்டுவோம் ஓட்டுவான். 41 கட்சி கொண்டு இருக்கான். 41 கட்சி ஓட்டுக்கிட்டா இருக்கு. ஏற்கனவே கொண்டா இருந்தாங்க. ஆட்சியில் இருந்தா பார்த்தா கொண்ட எல்லாம் பண்ணா இருக்கு. அதை விட என் சட்டமன்றத்துக்கு ஒரு தேர்ந்தெடுத்தீங்க. என்ன பேசலாம்? அது ஒரு முறையா பேசணும். சட்டமன்ற உறுப்பினர் யாரு? யார் ஓட்டு போட்டு வந்தது? இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். சரி, எல்லாம் போச்சு. உன்னால முடியல. அவ MRK மிரட்டுறதா வச்சுக்கோ. நான் ஒத்துக்கிறேன். நீ சட்டமன்றத்துக்கு போய் ஸ்டாலின் அவர்களே, கடலூர் மக்கள் சார்பாக நான் பேச வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அங்க பேச வேண்டியதான? கடலூர் மக்களுடைய பஸ் ஸ்டாண்டு வாழ்வாதாரம் போகுது. இது தப்பு. MRK தப்பு. அவர் நிலம்லாம் வாங்கி வச்சிருக்காரு. அவங்க சொத்தெல்லாம் இருக்கு. அதுக்காக பஸ் ஸ்டாண்ட் எட்டு போறாரு. அப்படி ஒரு குரல் கொடுக்க வேண்டியது. எங்களுடைய பாவம். இந்த ஆத்மா ஒரு சீட்டு கட்சிதா? சீட்டு கட்சியா இவனுக்கு கதையை முடிச்சாங்களா? ஏங்க MLA போய் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தா பேப்பரை பாப்பா, டிவி பாப்பா, பரவாயில்லப்பா ஐயப்பா போய் குரல் கொடுத்தாரு. இது MRK மாத்திட்டா நம்மளுக்கு அப்படி சொல்லுவாங்கல்ல. நீயும் போகல, பஸ் ஸ்டாண்டும் போயிடுச்சு, நீயும் கொண்டு போயிட்ட. ஜனங்க பாவங்க. பாவத்தை சுமக்கிறவங்க அரசியல்வாதி இல்ல, நல்லதை செய்யதான் அரசியல்வாதி. நான் கூட இருக்கிறோம். போறா தங்கமணி இருக்காரு, கூலிஜா இருக்காரு, இங்க இருக்கிற தோட்டம் இருக்காரு, வெங்கடம் இருக்கா, கல்யாணம் இருக்காரு, யாரு கேட்டா டீ சாப்பிடு. எந்த வீட்டுக்கு நாங்க போன ஓட்டு கேட்க எல்லா வீட்டுக்கு போனாலும் காப்பி சாப்பிடு, தண்ணி சாப்பிடு, பிஸ்கட் சாப்பிடு. என்ன அன்பு உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கா? உங்களுக்கு நீங்க புடிங்க முடியுங்க. திமுக காரன் பாக்கெட்ல இருந்தா நம்மள்கிட்ட புடிங்க முடியும். நாங்க அப்படி கிடையாது. எல்லாம் நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த சம்பத்துக்கு தான் நான் ஓட்டு கேட்கிறோம். நல்லதோ கெட்டதோ அவர் MC சம்பத்து இருந்தா சுத்தி 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 சைடு சுத்தி கடலூர் சுத்தி வெள்ளம் வந்தா, கோயில் வந்தா, மழை வந்தா, காத்து அடிச்சா உங்க வீட்டுக்கு ஓடிவார். கோயில் கட்டணமா கொண்டா வச்சுக்கிறான். கோயிலுக்கு மட்டும் குத்துறாரு. கலெக்ஷன் எந்த கோயில் எல்லா கோயிலையும் இந்த 10 ஆண்டு காலத்துல எல்லா கோயிலும் பேர் இருக்கும். இவன் கேட்கறான் போன தடவை 10 ஆண்டு காலமா என்னாச்சு? நீங்க 5 ஆண்டு காலம் என்ன குடிக்கிறீங்க? என்ன திட்டம் பண்ணிருக்கீங்க? மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்க மக்களை சொல்லுங்க. நாங்க கொண்டாந்துதான் இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டு, நாங்க கொண்டாந்து முனிசிபாலிட்டி கார்பரேஷன் மாநகராட்சியில யார் எந்த உட்காந்துருக்கீங்க? யாரு கொடுத்த ஆட்சி? யார் கொண்டாது? நாங்க காட்டி கொடுத்துதான். அதுதான் நீங்க மேயரு. சைக்கிள் யார் போய் நாங்க, பஸ் ஸ்டாண்ட் நாங்க, கஸ்டமர் நாங்க, எல்லா எல்லாத்தையும் பணம் தானுங்க. என்ன பண்ணாரு கேட்டுட்டு அங்கங்கேயும் போய் சொல்லி ஓட்டை வாங்கிட்டு வந்து இந்த கடலூரை நாசப்பட்டுட்டு நீ வீட்டுக்கு போயிட்ட.
ஒன்னையும் வீட்டு கழிச்சாலும் பஸ் ஸ்டாண்ட் ஏற்படணும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ல, கடைசியா என்ன பேசலாம், இந்த பஸ் ஸ்டாண்டு அந்த இடத்துலயே இப்ப காம்பவுண்ட் போடுறாங்க, வேகமா போடுறாங்க. இப்ப போர்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் இருக்கு. சம்பத்து வந்து ரீடிங் தான் எங்க கமிஷன்ல பார்த்து ஜேசிபி போய் வெங்கடராமன் தலைமையில இடிச்சிட்டு மட்டமாக்கிட்டு அதே இடத்துல பஸ் ஸ்டாண்ட் அடிக்கலான்றது உண்மை உண்மை உண்மை. இங்க இருந்தா அண்ணா வைக்கணும், அண்ணா எங்கப்பா அண்ணாவை தூக்கி மாட்டாங்க. அது போயிடுச்சு, ஒரு முன்னறிவு அண்ணா போச்சு. எனக்கு அண்ணா என்ன பாவம், அண்ணா பாவத்தை பண்ணிட்டு என்ன பண்றது, அண்ணாவை வச்சுட்டான். நான் கூட அண்ணா சார் பாதை பண்ண, அண்ணாவே இல்லைங்க. எந்த எந்த கட்டுப்பாடு இருக்கு, யார் கட்டுப்பாடு இருக்கு? உங்க இஷ்டத்துக்கு போறீங்க, உங்க இஷ்டத்துக்கு அதிகாரி போறீங்க. ஒரு பட்டா வாங்க முடியலங்க, 1000 ரூபாய் கொடுத்தா பட்டா கொடுப்போம். 50,000 20,000 30,000 அவன் குடிய கெடுக்கிறீங்கடா பாருங்களா. எதுல லஞ்சம் இல்ல, எதுல எடுத்தாலும் லஞ்சம், கொல்ல அராஜகம் அட்டகாசம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அங்கேயும் பாவம், போலீஸுக்கு பாதுகாப்பு இல்ல. அதிகாரி நான் என்ன பண்ண தள்ள வச்சுக்கிறாங்க. அவங்களால இப்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்காங்க, எப்படா ஆட்சி மாறும். அண்ணா திமுக ஆட்சியில ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் யாரையா பேட்டிருப்போமா, ஐயா ஏட்டு ஐயா கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, நம்ம கட்சிக்காரன் வந்து சுந்தரராஜன் வந்துக்கிறான், ரொம்ப நல்லவன், எனக்கு ரொம்ப வேண்டியாருங்க சொல்லுவா, டேய் போன் விடுறான். என்ன நடக்குது? எந்த போலீஸ் எந்த அதிகாரி நிம்மதி இல்லைங்க, ஆசிரியர் நிம்மதி இல்ல, டீச்சர் எல்லாமே இன்னைக்கு வாழ்வாதாரம் இழந்து போச்சு. அரசு ஊழியர்கள் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அவங்க வாழ்வாதாரம் போய் எல்லாம் குட்டிச்சோம். அதனால மக்களே, ஏழைகள் வாழ, நடுநிலை வாழ, வர்த்தகம் வாழ, தொழிலாளி வாழ, ஆட்டோ தொழிலாளிகள் 75,000 ரூபாய் மானியம் கொடுக்க போறாங்க. 75,000 ரூபாய் மானியம் தயவு செய்து சிந்திங்க. அது மட்டும் இல்ல, பிரிச்சு கொடுக்க போறாங்க 20,000 ரூபாய் வீட்டுக்கு. அதுல வந்து கணக்கெடுக்கிறது கிடையாது, 20,000. ஆட்சி வந்து முதல் கைத்து பெண்களுக்கு 10,000 ரூபாய், மாசம் 2,000 ரூபாய். அது இல்லாத பாருங்க, இன்னும் லேப்டாப் வேற. குடும்ப அட்டை யாராலும் சேர்த்தா எனக்கு உண்டு உனக்கு உண்டு, எல்லாம் தராசரி உண்டு. அதனால இந்த திட்டங்கள்லாம் நாளைக்கு தங்க கொடுக்காரு. எல்லாத்தையும் நீ சீர்தூக்கி பாருங்க. மக்களுக்காகவே வாழ்ந்த தலைவன் தலைவி. ஏங்க இந்த தலைவருடைய வரலாறு ஏன் தெரியுமா? நாங்க இன்னும் சொல்லியிருக்கோம், 1000 பிரச்சனை வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட அடிமட்ட தொட்ட கடைசி தலைவர் அம்மான் வாழ்க வாழ்க சத்தான்னு சொன்னா தலைவர் மறந்துட்டார். தலைவர் இறந்து விட்டாருங்க. எல்லாம் போய் ஊர்ல உள்ள தலைவர்லாம் போய் அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. எப்பயுமே ஒரு வீட்டுல ஒரு அடக்கம் நடந்ததுன்னா வந்து அந்த வீட்டை சுத்தப்படுத்துவாங்க. நாங்க படுக்க தட்டு எல்லாம் சுத்தப்பட்டு போறது வழக்கம். அந்த மாதிரி தலைவரை அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா தலைவருடைய சொத்து பூரா தமிழ்நாட்டு மக்கள், ஏழை மக்கள், காது கேளாளருக்கு தலைவர் உயிரை வச்சுட்டாயா. ஒன்று கூட இல்ல, அவருக்கு ஒண்ணு கிடையாது, ஜானகி அம்மாவுக்கு ஒண்ணு கிடையாது. உனக்கு பின்னால இதுவும் மக்களுக்கு சொல்ல தலைவன் உண்டா? அதுதாங்க இந்த கட்சி இருக்குது, அதுதாங்க இது வாழ. அண்ணா திமுக இன்னமும் கொடி கட்டி பாருங்க. யாரா உண்டா? கருணாநிதி சத்தான எழுதி வச்சியா இருக்காது? கருணாநிதி ஸ்டாலின் எழுதி வைப்பியா? யாராவது எழுதி வைப்பீங்களா? உண்டா? இதுதான் வரலாறு. இதுக்காகத்தான் 2 கோடி தொண்டனும் இந்த கட்சியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால வாழணும். செத்தாலும் சரி இந்த கொடிய வேலை இருக்கணும், வாழ்ந்தாலும் சரி இந்த வேட்டி எங்க இடுப்புல இருக்கிற கொள்கையோடு வாழ்கிற கூட்டம். இந்த கூட்டத்தை வெல்வதற்கு இந்த கையில போன கை ஒரு கை போட்டியில எம்பிக்கு, அந்த கையில எந்த கையும் பார்க்கறதுக்கு எங்கள்கிட்ட ஒரு ரெட்டல் ஒரு சின்னம் இருக்குது. அந்த சின்னத்தை வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு சகோதரர் பதிவாளர் அடக்கமாறர் கோபமே வராது, கோபம் வராது, சிரிப்பாரு, நல்ல மனுஷன். எழுந்தாதீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து